இப்போ ஆடு மேய்க்க சென்றிருந்த அந்த உம்மு மஅபத் என்ற பெண்மணியினுடைய கணவர் வீட்டுக்கு வாராரு. வந்து பார்த்தா அங்க பாத்திரம் நிறைய பால் இருக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏனெனில் அவங்க ஈகிற பகுதி பாலைவன பகுதி, மனித நடமாட்டங்கள் இல்லாத ஒரு பகுதியில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆடுகளை வைத்து. பாத்திரம் நிறைய பால் இருக்குது. அண்ணா லக்கி ஹாதா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிரு உம்மு மஅபத்? இது எங்க நீ எடுத்து வந்தீங்க இந்த பாலை? அப்பதான் அந்த தாயார் சொல்றாங்க, மர்ரபினா ரஜுலுன் முபாரக், எங்கட வீட்டுக்கு ஒரு அருமையான பரக்கத்து நிறைந்த ஒரு மனிதர் வந்துட்டு போனாரு. அவரால் ஏற்பட்ட புதினம் தான் இது. அந்த மனிதராக இந்த அளவுக்கு பால் நமக்கு கிடைச்சது. இதோ இந்த நாங்க ஒதுக்கி வைத்த இந்த ஆட்டில் இருந்துதான் இவ்வளவு பாலை கறந்து தந்தாரு. நான் அந்த ஆச்சரியத்திலிருந்து இன்னமுமே மீளவில்லை என்ன தாயார் பதிலளிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பெண்ணுடைய கணவர் சொல்றாரு, யா உம்மு மஅபத் சிஃபிஹிலி சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்ணும் கேட்கிறாங்க, உம்மு மஅபதே, எனக்கு அந்த மனிதரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறாரு, அந்த மனிதரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, வர்ணிங்க என்று சொல்றாங்க. அப்ப அந்த பெண், அந்த உம்மு மஅபத் அல் ஹுஸாயியா என்ற அந்த பெண், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கொஞ்ச நேரம் தான் வீட்டுல இருந்தாங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கும் அவங்க அவதானிச்ச விஷயங்களை அப்படியே வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்றாங்க, அந்த மனிதருடைய முகம் மிக அழகான ஒரு முகம், அழகு நிறைந்த ஒரு முகம், பிரகாசமிக்க ஒரு முகம். அவருடைய கண்ணுடைய கருப்பு கண்ணம் கருப்பாக இருக்கும். அவருடைய வெண்மை, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி வெண்மையாக இருக்கும். அவருடைய நெற்றி புருவங்கள் அடர்த்தி மிக்கதாக இருந்தது. பற்கள் ஆஹா பார்க்க அழகாக, அவ்வளவு துப்புரவாக தூய்மையாக ஒளி வீசக்கூடிய பற்களாக இருந்தது. அவர் அழகாக நிதானமாக பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தையாக பேசுகிறார். தூரத்துல இருந்து பார்த்தாலும் அழகாகத்தான் தெரிகிறார், கிட்ட வந்து பார்த்தாலும் அவர் அழகாகத்தான் தெரிகிறாரு. இதெல்லாம் அந்த பெண்மணி வர்ணிக்கிறாங்க. தன் கணவரிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வர்ணிக்கிறாங்க. அதே போல அந்த பெண்மணி சொல்றாங்க, அவருடைய முடிகளில் ஒரு சில முடிகள் நரைத்திருந்ததையும் நான் கண்டேன். அதே போல அந்த தாய் சொல்றாங்க, அவருடைய உடல் சரியான ஒரு சமாந்திரமான ஒரு நடுத்தரமான உடல் அமைப்பு கொண்டவர். அவருக்கு தொப்பை இருக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பை போட்டவராக இருக்கவில்லை. அவருடைய நெஞ்சும் அவருடைய வயிறும் ஒரே அளவுடையதாகத்தான் இருந்தது. விசாலமான நெஞ்சை உடையவர், வீரர்களுக்கான உடல் அமைப்பை உடையவர். அவர் மிக நீளமானவர் என்று சொல்வதற்கும் இல்லை, மிக கட்டையானவர் என்று சொல்வதற்கும் இல்லை, நடுத்தரமான நிலை கொண்டவர். என்றாலும் உயரத்துக்கு கொஞ்சம் வாசியாக இருப்பார், கொஞ்சம் ஒசரத்துக்கு வாசியாயிருப்பாரு. மிச்சம் உயரம் என்று சொல்வதற்கும் இல்லை, கட்டை என்று சொல்வதற்கும் இல்லை. அப்படியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனிதனை நான் கண்டேன். அது மாத்திரமல்ல, அவரை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த தூதர் எப்பவா சரி ஒரு விஷயத்தை சொல்லுவாரா என்று கேட்டுக்கிட்டீங்க, அதை செஞ்சு கொடுக்க ரெடி ஆயிப்பாங்க. அவர் பேசினா எல்லாரும் அமைதியாகிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதர்